கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களுக்கு நெற்றியில் திருநீறு எப்படி பூச வேண்டும்? அதை எந்த விரலால் பூச வேண்டும்? வீட்டில் அல்லது கோவில் எங்கு விபூதியை இட்டாலும் அதை எப்படி வாங்கக்கூடாது என்ற சுவாரஸ்யமான சில ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வோமா? ஆன்மீகத்தில் பிரமன் எழுதிய விதியை முறியடித்து இறைவன் அருள் நெற்றியில் திருநீறு வைப்பதால் கிடைக்கிறது என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட விபூதியை நம் நெற்றி முழுவதும் பூசினால் முன்வினை பாவங்கள் அழிந்து போகும் என்றும், விபூதியை நம் நெஞ்சு குழியிலிட்டுக் கொண்டால் இறைவன் அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்றும், நமது தொண்டை குழியில் விபூதி பூசிக்கொண்டால் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்து எப்படி விபூதி வாங்க கூடாது பார்ப்போம். நமது வீட்டின் திண்ணையில் நின்று திருநீறு வாங்கக்கூடாது. உட்கார்ந்து கொண்டு வாங்கக்கூடாது. தலையை கீழே குனிந்து கொண்டும் பேசிக்கொண்டும் விபூதி பூசக்கூடாது. கடைசியாக விபூதியை எந்த விரலால் பூச வேண்டும் தெரியுமா? விபூதியை இடுவதற்கு மோதிர விரலை பயன்படுத்த வேண்டும். ஆள்காட்டி விரல், நடுவிரல், சுண்டி விரல் பயன்படுத்தி விபூதி வைக்கக்கூடாது. மோதிர விரலை பயன்படுத்தி விபூதி பூசும்போது நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறலாம்.